தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சிவானந்தர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் துர்கா பூஜை, அதாவது நவராத்திரி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். எல்லா உயிர்களிலும் அறிவு, கருணை மற்றும் அழகு வடிவத்தில் இருப்பவளும், பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிப்பவளும், சிவனுக்கு உரியவளும் ஆகிய துர்க்கையாகிய தெய்வீக அன்னைக்கு வணக்கங்கள். சைத்திர மாதத்திலும் பிறகு அஸ்வாயுஜ மாதத்திலும் வருடத்திற்கு இருமுறை இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. துர்க்கையின் 9 வடிவங்களை கொண்டாடும் விதத்தில் அது 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் போது துர்க்கையின் பக்தர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். பிராமணர்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. ஆரோக்கியத்திற்காகவும் வளமான வாழ்விற்காகவும் பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. பருவ ரீதியிலும் சூரிய கதியிலும் கோடை மற்றும் குளிர்கால ஆரம்பம் முக்கியம் வாய்ந்ததாகும். பராசக்தியை வழிபட இந்த 2 நேரங்களும் புனிதம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. அவை சைத்திர மாதத்தில் ராம நவராத்திரி என்றும் அஸ்வாயுஜத்தில் துர்கா நவராத்திரி என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இயற்கையில் மாற்றங்கள் நிகழ்கையில் மக்களது உடலிலும் மனத்திலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ராமநவமியின் போது ஸ்ரீராமரும், நவராத்திரியின் போது துர்க்கையும் வழிபடப்படுகின்றனர். பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் துர்கா பூஜை பலவிதங்களில் கொண்டாடப்படுகிறது. சக்தியின் வடிவத்தில் அன்னை பராசக்தியை வழிபடுவதுதான் இந்த விழாவின் அடிப்படை நோக்கமாகும். செல்வம், சுபிக்ஷம், மங்களம், உலகியல் மற்றும் ஆன்மீக அறிவு மற்றும் எல்லா ஆற்றல்களையும் மனிதனுக்கு அருளுமாறு அன்னையை வேண்டுவது இதன் நோக்கமாகும். அன்னையிடம் எந்த ஒரு விசேஷ வேண்டுகோளை எவர் விடுத்தாலும், அவளிடம் யார் எந்த வரத்தை வேண்டினாலும், இது அனைத்தின் ஒரே அடிப்படை அவளை வணங்கி வழிபட்டு தன்னை அவளுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வதே ஆகும். இதைத் தவிர வேறு எந்த லட்சியமும் கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ இது கடைபிடிக்கப்படுகிறது. அவளது அருளுக்கு ஒவ்வொருவரும் பாத்திரமாகி ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். துர்க்கையின் தாயான ஹிமவானின் மனைவி தன் மகளை பார்க்க விரும்பினாள். வருடத்தில் 9 நாட்கள் மட்டுமே தன் தாயை பார்ப்பதற்கு சிவபெருமான் துர்க்கைக்கு அனுமதி அளித்தார். இந்த குறுகிய தரிசனத்தை தான் நவராத்திரி எடுத்து காட்டுகிறது. தேவி துர்க்கை கைலை மலைக்கு திரும்பும் நாளான விஜயதசமியுடன் இத்திருவிழா நிறைவு பெறுகிறது. இது சில பக்தர்களின் கருத்தாக உள்ளது. வங்காளத்தில் துர்கா பூஜை மிக பெரும் விழாவாகும். இந்த பூஜா நாட்களில் வெளியூரில் வசிப்பவர்கள் அனைவரும் தத்தம் ஊர்களுக்கு திரும்புகின்றனர். தாய்மார்கள் தங்கள் மகன் மகள்களுடன், மனைவிமார் தங்கள் கணவன்மாருடனும் ஒன்று சேருகின்றனர். குயவன் விக்கிரகங்களை வடிப்பதிலும், ஓவியர் சித்திரங்களை தீட்டுவதிலும், இசைக்கலைஞன் தனது கருவிகளை திறம்பட மீட்டுவதிலும், வேதியர் மறைநூல்களை வாசிப்பதிலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். பூஜை நாட்களில் செலவழிப்பதற்கென்றே வங்காளிகள் வருடம் முழுவதும் பணத்தை சேர்க்கின்றனர். பிராமணர்களுக்கு வஸ்திரங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தாயின் அன்புடன் துர்க்கையை வங்காளி பெண்கள் வரவேற்று கடைசி நாளில் கணவன் வீட்டிற்கு செல்லும் தன் மகளுக்கு உரிய சடங்குகளுடன், கண்களில் கண்ணீருடன் அவளது விக்கிரகத்தை அனுப்பி வைக்கின்றனர். தாயிடமிருந்து துர்க்கை விடை பெறுவதை இது காட்டுகிறது.
கடவுள் அன்னையாக வழிபடப்படும் மிக பெரிய ஹிந்து விழா துர்கா பூஜையாகும். இறைவனின் தாய் ஸ்வரூபத்தை மிகவும் வலியுறுத்தி பேசும் ஒரே சமயம் ஹிந்து மதமே ஆகும். மனித உறவுகளில் தனது தாயுடன் ஒருவன் கொள்ளும் உறவே மிகவும் நெருங்கியதும் இனியதுமாகும். எனவே கடவுளை தாயாக பார்ப்பது சரிதானே? துர்க்கை தெய்வீக அன்னையின் வடிவமாவாள். இறைவனின் சக்தி அம்சம் அவள். துர்க்கையின்றி சிவனுக்கு வடிவம் கிடையாது. சிவனின்றி துர்க்கைக்கு இருப்பு கிடையாது. துர்க்கையின் ஆன்மா சிவன். துர்க்கை சிவனுடன் ஐக்கியமானவள். சிவபெருமான் மௌனமான சாட்சியாவார். அவர் அசைவற்றவர், எந்தவித மாற்றமும் இல்லாதவர். பிரபஞ்ச விளையாட்டினால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. துர்க்கைதான் அனைத்தையும் செய்கிறாள். இறைவனின் எங்கும் நிறைந்த பராசக்தியே அன்னை சக்தியாவாள். அன்னை பராசக்தி தன் கைகளில் 10 விதமான பல்வேறு ஆயுதங்களை தரித்திருக்கிறாள். சிங்கத்தின் மீது அவள் அமர்ந்திருக்கிறாள். சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய இயற்கையின் முக்குணங்களின் வாயிலாக அவள் இறைவனின் லீலையை நிகழ்த்துகிறாள். அறிவு, அமைதி, காமம், சினம், பேராசை, ஆணவம், கர்வம் முதலியன அவளது தோற்றங்களாகும். பேச்சுக்கு அதிதேவதையான அன்பீர்ண முனிவரின் மகளான வாக் இறைவனின் சக்தியான தெய்வீக அன்னையுடன் தனது இரண்டற்ற நிலையை உணர்ந்தாள் என்று ரிக்வேத சம்ஹிதையின் தேவி சுக்தம் தெரிவிக்கிறது. இந்த சக்திதான் தேவர்களிடமும் மனிதர்களிடமும் மிருகங்களிடத்திலும் ஆழ்கடல் உயிரினங்களிடத்திலும் வெளிப்படுகிறது. இந்திரன் மற்றும் தேவர்கள் மீது ஞானத்தை அளித்து பரம்பொருளின் சக்தியின் துணையுடன் தான் அரக்கர்களை தேவர்கள் வெல்ல முடியும் என்று பராசக்தி சொன்னதாக கேன உபநிடதத்தில் நாம் காண்கிறோம். பிரபஞ்சத்தின் தாயாக விளங்கும் தேவியை வழிபட்டால் ஆன்ம ஞானம் கைகூடும். கேன உபநிடதத்தில் உள்ள யக்ஷ பிரஷ்ன பகுதி இதை உறுதிப்படுத்துகிறது. தெய்வீக அன்னையாம் உமாதேவியார் தேவர்களுக்கு இந்த உண்மையை எப்படி உபதேசித்தார் என்பதை அது கூறுகிறது. எனவே தேவி உபாசனை என்பது இறைவனது புகழ், பெருமை மற்றும் மகிமையை போற்றுவதே ஆகும். அது சர்வேஸ்வரனை வணங்குவதே ஆகும். இரத்த வெறி பிடித்த ஒரு ஹிந்து தேவதையே தேவி என்று ஒரு சிலரால் தவறாக எண்ணப்படுவது பரிதாபத்திற்கு உரியதாகும். இல்லை, தேவி ஒரு கொடூர அரக்கி அல்ல, அல்லது அவள் ஹிந்துக்களுக்கு மட்டும் உரிய சொத்து அல்ல. தேவி எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் சார்ந்தவள் அல்ல. கடவுளின் உணர்வு சக்தியே தேவி. சக்தி மற்றும் இது போன்ற பெயர்களுடன் தொடர்புடைய பல்வேறு வடிவங்களும் எல்லைக்கு உட்பட்ட மனித அறிவினால் கொடுக்கப்பட்ட துறவியரின் உருவங்களே ஆகும். அவை சக்தியின் இறுதியான திட்டவட்டமான விளக்கங்கள் ஆகமாட்டா. ஆதிசக்தி மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டவளாவாள். கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இது எனது கீழான பிரகிருதி, இதற்கு அப்பால் இப்பிரபஞ்சத்தையே தாங்கும் எனது மேலான பிரகிருதி உள்ளது என்று கூறுகிறார். கடவுளின் மேலான சக்தி பலவிதங்களில் வெளிப்படுகிறது. அறிவு, ஆற்றல், செயல் போன்ற பல வடிவங்களில் இறைவனின் தன்மைகள் இந்த சக்தியாக பரிணமிக்கின்றன என்று உபநிடதமும் கூறுகிறது. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.